அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர 4 மற்றும் 5வது நடைமேடை பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கோம். நாகர்கோவில் சந்திப்பில் ஏற்கனவே 4 பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது. அதாவது 1A 1 2 3 இந்த வரிசையில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 4 மற்றும் 5வது பிளாட்ஃபார்ம்கள் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பணிகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த பணிகள் காரணமாக தான் புனலூர் எக்ஸ்பிரஸும் குருவாயூர் எக்ஸ்பிரஸும் வந்து நாகர்கோவில் சந்திப்புக்கு வராமல் நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நடைபெற பணிகளை பார்த்தா இன்னும் 90 நாளைக்கு அந்த வண்டிகள் அப்படி தான் போகும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 மற்றும் 5 பிளாட்பாரத்தை தாண்டி 1 2 3லையும் பார்த்திங்கன்னா பிளாட்பாரத்தை உயர்த்துறது, அதுக்கப்புறம் அந்த முன்பக்கத்தில் பயணிகள் ஏறுறதுக்கான அந்த டைல்ஸு ஓட்டுறது, இந்த மாதிரியான பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக எல்லா பிளாட்ஃபார்ம்களும் இந்த வேலைகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸும் இன்னும் சில காலத்துக்கு நாகர்கோவில் டவுன் வழியாக தான் போகும், நாகர்கோவில் சந்திப்புக்கு வராது. நம்மளோட இந்த அப்டேட்டில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா 2 பக்கமும் வந்து அந்த காங்கிரீட் சுவர் வந்து அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இடையில மண் நிறைக்கிற பணிகள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்ரூப்புக்கு போட வேண்டிய அந்த பேஸ்மெண்ட் வேலைகளும் வந்து நடைபெற்றிருக்கு. பணிகள் தொடர்ந்து சீரான வேகத்தில் நடைபெற்றுட்டு வருது. ஸோ நாகர்கோவிலோட பிளாட்பாரத்தை முடிவு பெற்ற பிறகு தான் டபுள் ட்ராக்கையும் கொண்டு வந்து நேரடியாக இணைக்கிற பணிகளும் நடைபெறும். ஸோ அதனால் இந்த பணிகள் இந்த மாதிரி சீரான வேகத்தில் நடைபெறது வந்து மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.